Hi friends, welcome to Tina John's Creation. இன்னைக்கு நம்ம இந்த டிசைன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் செய்யும்போது ஃபஸ்ட்டு வீடியோவை நான் டிலீட் பண்ணிட்டுக்கிறேன் தெரியாமல், ஃபஸ்ட்டு ரோ மட்டும் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4 செயின் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 4 செயின், அப்புறம் ஒரு பீடு, அப்புறம் ஒரு 4 செயின், ஒரு பீடு, 4 செயின், அப்புறம் கிளாத்தை டர்ன் பண்ணிக்கணும். டர்ன் பண்ணிவிட்டு திரும்பி 4 செயின், இந்த பீடு கீழே வந்து 5 செயின் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 4 செயின், பீடு கீழே 5 செயின், அதுக்கப்புறம் 4 செயின். இந்த ஃபஸ்ட் ரோ மட்டும் டிலீட் ஆகிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், சாரி. இதுக்கு நெக்ஸ்ட்லேருந்து நான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3 செயின் 4 செயின் போட்டு லாக் பண்ணிவிட்டு இங்கே 4 செயினில் ஒரு லாக் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு இந்த 5 செயின் கேப்பில் வந்து 13 ட்ரிபிள் crochet போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ட்ரிபிள் crochet வந்து இந்த 4 செயின் கேப்பில் ஒரு லாக். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வந்து இப்போது திரும்ப இந்த 5 செயின் கேப்பில் வந்து 13 ட்ரிபிள் crochet போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 13 ட்ரிபிள் crochet ஆயிடுச்சு. இப்போ இந்த 4 செயின் கேப்பில் ஒரு லாக் போட்டுடலாம். லாக் போட்டு இந்த லாக் மேலேயே ஒரு லாக். இப்போ டிசைன் இப்படி வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிளாத்தை டர்ன் பண்ணிக்கலாம். ஒரு பீட் எடுத்து ஃபஸ்ட்டு ட்ரிபிள் crochetல ஒரு லாக், ஒரு பீட் எடுத்து செகண்ட் ட்ரிபிள் crochetல ஒரு லாக், தேர்ட் ட்ரிபிள் crochetல ஒரு லாக், 4 பீட், பீட் லாக் பண்ணிட்டு பீட் லாக் பண்ணிட்டு இப்போ 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு 4 பீட் விடலாம். 1 2 3 4 1 2 3 4 ஃபிஃப்த்தில் வந்து ஒரு லாக் போட்டுக்கலாம். 5th ட்ரிபிள் crochetல ஒரு லாக். இப்போ ஒரு பெரிய பீட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பீட் எடுத்து லாக் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 இருக்குது. அதே போல் 1 2 3 4 விட்டுட்டு ஒரு லாக் போட்டுடலாம். லாக் போட்டு
4 chain 1 2 3 4 chain போட்டு 4 triple crochet விட்டு லாக் போட்டுடலாம் 1 2 3 4 லாக் பண்ணிட்டு இப்போ டர்ன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த 4 chain கேப்பில் வந்து ஒரு லாக் போட்டு ட்ரிபிள் crochet இந்த பீடுக்கு பின்னாடி நூல் இருக்கு இல்லைங்களா அந்த நூலில் ட்ரிபிள் crochet போட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் 13 triple crochet போடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ன்ற பட்டன் அழுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிபிள் crochet 13 triple crochet முடிச்சுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் 13 triple crochet முடிச்சிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சுட்டு தான் இங்கே 4 chain கேப் இருக்கு இல்லைங்களா அதில் ஒரு லாக் போட்டுடலாம் போட்டு பக்கத்தில் இன்னொரு நாட் போட்டு டர்ன் பண்ணிவிட்டு இப்போ பீட்ஸ் போட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் பீட் போட்டு ஒரு லாக் பீட் போட்டு நெக்ஸ்ட் ட்ரிபிள் crochetல ஒரு லாக் இப்போ நெக்ஸ்ட் பீட் போட்டு நெக்ஸ்ட் ட்ரிபிள் crochetல ஒரு லாக் பீட் போட்டு நெக்ஸ்ட் ட்ரிபிள் crochetல ஒரு லாக் இதே போல் ஃபுல்லாக போட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக போட்டுன்னு வந்துட்டேன் அதே போல் இங்கே கீழே 4 triple crochet 4 பீட் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் 2 பீட் போடணும் லாஸ்ட் பீட் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு லாக் பண்ணிக்கலாம் லாக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு இது போட்டோம் இல்லைங்களா அங்கே போயிட்டு ஒரு லாக் பண்ணிவிட்டு 3 chain போட்டு கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணிவிட்டு டிசைன் இப்படி வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஸ்டோன் செயினை ஒட்டாய்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நம் விருப்பம் இருந்தால் ஒட்டாய்க்கலாம் இல்லைன்னா இப்படியே கூட அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து லாலிபாப் டிசைன் வரும் இங்கே இதே போல் டிசைன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் 2 நூல் எடுத்திருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த பஞ்சில் இருக்கு இல்லைங்களா பீட்ஸு அந்த பீட்ஸ் எடுத்திருக்கேன் 50 பீட்ஸ் கான் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு லாலிபாப் டிசைனுக்கு அப்புறம் பீட்ஸும் இந்த 2 த்ரெட்டும் சேர்த்து பாருங்கள் 2 த்ரெட்டு தெரியுதுங்களா 2 த்ரெட்டும் சேர்த்து நாட் போட்டுட்டு சின்னதாக கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணிவிட்டு அப்புறமா இப்படி இழுத்திங்கனாக்கா பீட்ஸ் வந்து த்ரெட்டுக்கு போய்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இப்படி 50 பீட்ஸ் கான் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனாக்கா கான் பண்ணிக்கணும் ஒரு வாட்டிக்கும்
ஒரு லாலிபாப்க்கு 50 பீட்ஸ் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நான் ஏடிஎம் கார்டு ஒன்று எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பழைய ஏடிஎம் கார்டு. அதை வந்து ஒரு 3 ரவுண்டு சுற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பெருசாக விட்டுட்டு 3 ரவுண்ட் 1 2 3 சுற்றிட்டு இப்போ இந்த பீட்ஸு வந்து பிடிச்சிக்கணும். மேலே ஒன்று கீழே ஒன்று இப்படி போட்டுன்னு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஒன்று கீழே ஒன்று இப்படியே போட்டுனே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். திக்னஸாக வேணும்னா த்ரெட்டு ஒரு 4 சுற்று சென்டரில் சுற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் ஃபுல்லாக போட்டுன்னு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக ஒரு 4 சுற்று சுற்றிட்டு இப்போது ஜரி த்ரெட் இருக்குது இல்லைங்களா, அதில் நாட் போட்டுடலாம். இந்த ஸ்டார்டிங் த்ரெட் இருக்குது இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த த்ரெட்டில் வந்து ஒரு நாட் போட்டு விட்டுடலாம், 2 நாட் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 4 நாட் போட்டு இதை கட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுலேருந்து மெதுவாக எடுத்துடலாம், இந்த அட்டையிலேருந்து மெதுவாக எடுத்துடலாம். இந்த நாட் இருக்கு இல்லைங்களா, அந்த நாட்டில் ஒரு லாக் போட்டுடலாம். லாக் போட்டு இப்போ ஈக்குவலாக வச்சு இப்படி சுற்றி இப்படி ஒரு 2 நாட் போட்டு கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் டிசைன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போது கோல்டன் த்ரெட் எடுத்துருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு கையளவுக்கு டிஸ்டன்ஸ் வச்சு பேக் சைட்லேருந்து நூல் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நூல் எடுத்து இது இங்கே வச்சு அப்படி லாக் பண்ணிக்கலாம். இப்போ பீட்ஸ் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மால் பீட்ஸ் 2 mm பீடு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை சுற்றி இப்படி பீட் போட்டுன்னு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இதுக்கும் 6 பீட்ஸ் போட்டுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லைனுக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த டிசைனு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஒரு பக்கம் ஸ்டோன் செயின் ஒட்டாமல் காமிச்சிருக்கு, ஒரு பக்கம் ஒட்டி காமிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அது போல் நீங்கள் கஸ்டமர் தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த டிசைனுக்கு நம்ம ஒரு 1000 to 1200 ருபீஸ் சார்ஜ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.